இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது டாட்டுங்கிற டாபிக். DART. இந்த டாட்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ளவுஸில் இருக்கு இல்லையா, ப்ளவுஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 3 டாட் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த டாட் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம உடம்பு முதுகு பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இப்படி இருக்கிற பகுதிக்கு வந்து டாட் தேவையில்லை. அதே ஃப்ரண்ட்டில் வரப்போ நம்ம மார்பு இருக்குது எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்கு இப்படி கிளாத்தை தூக்கி விட்டாதான் பஸ்ட்டு போய் உட்காந்துக்கோங்க, அது ஷேப் கொடுக்கும். அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு பேர் தான் டாட்டு. இப்படி டாட் பிடிச்சாதான் நம்ம மார்பு பகுதி வந்து இங்கே அடியில் போய் உட்காந்துக்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், இது வந்து 2D சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2D சர்ஃபேஸ் நேராக பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதே 3D சர்ஃபேஸ் அப்படின்னா 3 ஆங்கிளில் பார்க்கலாம். இப்போ இப்படி தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த பக்கம் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம் இல்லையா. ஆனால் 3D சர்ஃபேஸ். இது வந்து 3 டாட் ப்ளவுஸ். டாட்னா என்ன பர்பஸ்ன்னு சொல்கிறேன், அந்த 3D வேற, இது 3D வேற, ஓகேவா. இது வந்து 2D சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பகுதி வந்து மேலே எழும்பி காமிக்கணும் அப்படின்னா டாட்டுங்கிறது வந்து நம்ம பிடிப்போம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது நேராக இந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டே எடுத்துக்கோங்க, இங்கே நேராக இருக்குது. இப்போ நேராக இருக்கிறதுக்கு வந்து இன்ச் டேப் மட்டும். இப்போ டாட் வந்து லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாறும். இப்போ வந்து பெரிய டாட்டு வந்து பெரிய கப் சைஸ், அதாவது மார்பு பகுதி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா டாட் வந்து சின்னதாக வைப்பாங்க. இதே மார்பு பகுதி வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா டாட் வந்து நல்லா ஹைட்டாக வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி மாறும். அதே மாதிரி நம்மளுடைய பின்பகுதி பிளாக் ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டாட் வச்சுருப்பாங்க இல்லையா. நேராக இந்த முதுகெலும்புக்கு நேராக 2 டாட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டாட் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பொசிஷனுக்கு தான், இந்த இடத்துக்கு வந்து இந்த நீளத்துக்கு வந்து நான் டாட் வைக்கணும் அப்படின்னா, இப்போ 10 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சில் வந்து சரி பாதி எடுத்துக்கணும். அப்போ டேப்பை இப்படி மடக்கி வச்சுட்டு 5. இப்போ சப்போஸ் இது 10.5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு வந்து டிவைடட் பை 2, அதாவது வகுக்க வேணாம், 2ஆல் வகுக்கிறதுலாம் கஷ்டப்பட்டுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு இதை மடக்கி இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா சரி பாதி வந்து. அதுக்கு தான் இப்படி மடக்கி ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ஓகேவா. இப்போ 10 இன்ச் இருந்துச்சுன்னா அதில் டாட் பிடிக்கணும் அப்படின்னா பாதிக்கு வந்து இந்த டேப்பை வந்து மடக்கிட்டு இங்கே இடத்துல மார்க் பண்ணிட்டு, இப்போ டாட் ஹைட்டு வந்து ஒரு 3.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ பின்னாடி நமக்கு டாட் பகுதி முதுகுக்குலாம் எவ்வளோ வைப்போம்னா ஒரு 3.5 வைப்போம். இந்த 2 டாட் அந்த மாதிரி வரணும். இது வந்து இந்த 10க்கு 10 சும்மா எக்ஸாம்பிள் எப்படி டாட் வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அதில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 10ல வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா 10ல் வந்து 5 சரி பாதியா. இப்போ 5க்கு நடுவில் அந்த 2.5 இன்ச் போடணும், இங்கே 2.5 இன்ச் போடணும் வைப்போம், அப்படி வைப்போம். அது நீங்கள் போக அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு. அது இப்போ தேவையில்லை. எப்படி டாட்டுங்கிறது மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச்சு வச்சாச்சா. இப்போ இங்கேருந்து ஒரு லைன், ஓகேவா. இப்போ வந்து பேக் சைடுக்கு உள்ள பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுக்கு எதுக்கு வேணால் டாட்டுன்னா பொதுவாக என்னங்கிறது சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கப்புக்கெல்லாம் நம்ம டாட் வைக்கிறப்போ கீழே இருந்து ஒரு டாட் எழும்பும். ஆமாம், அந்த டாட் வந்து அகலம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 1 இன்ச்சு, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு மாறும். இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, பஸ்ட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா டாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச் வச்சா போதும். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேல் மார்பு சுற்றளவையும் மார்பு சுற்றளவையும் எடுத்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ஃபீமேலுக்கு வந்து மேல் மார்பு சுற்றளவை விட பஸ்ட்டு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் நமக்கு பஸ்ட் இருக்குது, மேலே வந்து பஸ்ட் இல்லை. அக்கில் ஒட்டி எடுக்கிறப்ப சின்னதாக தெரியும், பஸ்ட்டில் கரெக்டாக எடுக்கிறப்ப, அதாவது இந்த நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி கரெக்டாக எடுக்கிறப்ப நமக்கு வந்து பெருசாக தெரியும். இப்போ 34 இன்ச் மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 35 36 அப்படி இருக்கலாம். மார்பு பகுதி வந்து 36 இருக்கலாம். அப்போது அதோடைய 2 வித்தியாசமும் கண்டிப்பாக. இப்போ 34 மேல் மார்பு, 36 வந்து கீழ் மார்பு சுற்றளவு இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வித்தியாசம் வந்து 2 இன்ச்சு. ஏன்னா மேலே வந்து 34, கீழே வந்து 36. 36 மைனஸ் 34 2 இன்ச்சு, ஓகேவா. அப்போ அந்த 2 இன்ச்சுக்கு எவ்வளோ டாட் வைக்கணும் அப்படின்னா 1.5 இன்ச் வைப்பாங்க. 1.5 இன்ச். அந்த கணக்குலாம் நீங்க அப்போ சொல்லி தருவேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லுங்க. இல்ல இப்படி மார்பு சுற்றளவு இந்த 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 நெக் வருது பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் தான் 31 சொன்னீங்க, 32. இந்த இடத்துக்கு வர்றதுதான் 34.
ஏன்னா அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன்ல. இதெல்லாம் பிளவுஸ்ல வரப்ப கரெக்டா உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்க சொல்லி கொடுக்கணும். இப்போ டாட் எல்லாம் எப்படி பிடிக்கணும், இப்போ பிளவுஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டாட்டுக்கெல்லாம் உட்காந்து நான் விளக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும். இது பேசிக் இப்போ இருந்து நான் அதெல்லாம் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னா டாட் பிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாயிடும். அதனால தான் இப்போ இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். இது அப்பர் செஸ்ட், மேல் மார்பு. மேல் மார்பு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 இருக்கும். எனக்கு 35 இருக்கா. ஒரு விரல் எப்பயுமே உள்ள விட்டு தான் எடுக்கணும். ஓகேவா? ஏதோ ஒரு விரல், இந்த விரலோ இந்த விரலோ இதுவோ அந்த மாதிரி விட்டு எடுக்கணும். இதே மார்புக்கு வர்றப்போ இப்படி வச்சு எடுக்கணும். எனக்கு வந்து 36. ஓகேவா? ஓகே. இங்கே வைக்கிறப்போ நம்மளுடைய பிரேசில் எல்லாமே நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு அப்பதான் நமக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் கிட்ட கரெக்டா நம்ம எடுக்க முடியும். அப்போ ரெண்டுத்துக்கும் இடைவெளி வந்து எனக்கு வந்து 1 இன்ச் தான். மேல வந்து எவ்வளவு 35 சொன்னேன், கீழே வந்து 36. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு 1.25 வச்சா போதும். 1 இன்ச் இல்லைன்னா 1.25. ஆனா எனக்கு 1.25 to 1.5 வச்சா எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு அப்போ நான் 1.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கமும் 1.5 இன்ச். வித்தியாசம் 2 இருந்துச்சுன்னா 3ஆ எடுத்துக்கணும். 3ஓட சரி பாதி தான் 1.5. வித்தியாசம் 1 இருந்துச்சு அப்படின்னா இப்போ 34 35 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சுன்னா 2 வரும். டாட் அளவு வந்து 2. 1 இன்ச் வந்து விட வந்துச்சுன்னா, அதாவது 2த்தையும் கழிச்சா 1 இன்ச் வந்துச்சு அப்படின்னா டாட்டோட மதிப்பு வந்து 2. அப்போ அந்த 2 சரி பாதியா பிரிக்கிறப்ப இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச். இப்போ வந்து 3 இன்ச்சுக்கு தான் காமனா ஸ்டாண்டர்டா இருக்கும். 1 இன்ச்னா ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் இருந்து 1 இன்ச் வைப்பாங்க. 1 இன்ச்ல நமக்குலாம் பத்தவே பத்தாது. இப்போ 1.5 இருக்கலாம், 1.25 இருக்கலாம். அது வந்து நம்ம விருப்பம் தான். அது பஸ்ட் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். அப்பதான் அழகா போய் சீட் ஆகும். இல்லைன்னா அமுங்கின மாதிரி ஆயிடும். இங்கே இடைவெளி கொடுக்கல அப்படின்னா அமுங்கின மாதிரி ஆயிடும். அதனால 1.5 இன்ச்சை கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே மடக்கிக்கணும். மடக்கிட்டு அப்படியே ஒரு தையல் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ தையல் போட்ட மாதிரி இந்த பின் சொல்லுறேன் பாருங்க. மேடு மாதிரி வந்துருச்சா, கப் ஷேப்பு இந்த மாதிரி மேடு மாதிரி வர்றது தான் நமக்கு வந்து டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து கீழே இருக்க டாட்டு, சைடில் ஒரு டாட் வரும், அக்குள்ள இருந்து ஒரு டாட் வரும். அதுதான் 3 டாட் பிளவுஸ். ஓகேவா? இது வந்து சிங்கிள் டாட். ஓகேவா? இப்போ நான் காமிச்சது சிங்கிள் டாட்டு. இதே டபுள் டாட் எப்படி பண்ணோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாமா? ஸ்டிச்சை போட்டுடலாம். இந்த லைன்ல அப்படியே ஒரு தையல். அதே மாதிரி இங்க டபுள் ஸ்டிச் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா போடணும். இந்த டாட் போடுற இடத்துல மட்டும் கோணல் மானலா போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ லைட்டா இங்க கோணல் ஆயிடுச்சா, இப்படி பிரிக்கிறப்போ அந்த டாட் வந்து ஷார்ப்பா இருக்காது. இது ஒத்த கிளாத்னால பெருசா தெரியல. இதே ரெட்டை கிளாத் லைனிங்கோட போட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து டிப்பு வந்து கிடைக்காது. இப்போ அந்த காலத்துல பிளவுஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோயின் போட்ட பிளவுஸ்லாம் டிப்பு வந்து ஷார்ப்பா இருக்கும். அப்படியே இப்போ வந்து யாரும் அந்த மாதிரிலாம் போடுறது இல்லை, அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் காரணம். இந்த பிரச்சனைனால தான் அந்த ஷேக்கி இது வரக்கூடாது. கரெக்டா அந்த பாயிண்ட்ல டபுள் ஸ்டிச்னா டபுள் ஸ்டிச் கரெக்டா இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். விட்டா இங்க இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து ஷார்ப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி பொதுவா வந்து சில பிளவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சே இங்கே போட மாட்டாங்க டெய்லர்ஸ்லாம். நீங்கள் வீட்டில் போய் கூட பிளவுஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டபுள் ஸ்டிச்சே போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமிக்கிறாங்க. இப்போ டபுள் ஸ்டிச் போடாமல் சிங்கிள் ஸ்டிச் போடுறேன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த ஷார்ப்னஸ் போயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க டெய்லர்கள்லாம்,
ஒட்டி கட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு விட்டு இவ்வளோ தூரம் ஜாஸ்தி இவ்வளோ விட்டுருப்பாங்க அப்படியே. ஆனால் என்ன ஆகும், நம்ம வந்து ஒத்த தையல் தான் போட்டிருப்பாங்க, இல்லை சமயத்துக்கு ரெட்டை கூட போட்டிருக்கலாம். சமயத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்ம தெரியாமல் இதை பிடிச்சி இழுக்கிறோம்னு சொல்லிட்டு இழுத்துருவோம், பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அப்படியே எல்லாம் உருவிட்டு வந்து டாட் போயிடும். அப்போ டாட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன் டாட் பிடிக்கிறது கஷ்டமாயிரும்னா கீழே வந்து பட்டி உட்கார வச்சுருவோம். பட்டி வச்சதுக்கப்புறம் இந்த டாட் வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால எடுத்தோடனே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டே பழகுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கணும். அதாவது நகரக்கூடாது அந்த தையல். அந்த டபுள் ஸ்டிச் போடுறப்ப நுணுக்கமாக போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் தையல் போட்டுங்க, டபுள் ஸ்டிச் போட்டுருக்கீங்க. மறு தையல் போடும்போது அந்த ஸ்டிச் போடணுமா, டபுள் போடணுமா? இல்லை, இது இன்னொரு தடவை காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல போடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிக்கிறப்போ டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. முடிக்கும் போதும் போடணும். முடிக்கும் போது நான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டேன்னா ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இங்க கொண்டு வந்து திரும்பவும் டபுள் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண இடத்துல அந்த இடத்துல இப்படியும் போட்டுக்கலாம். இல்ல நான் இங்க ஒண்ணு போட்டுக்கிறேன், இங்க ஒண்ணு போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். ஆனா தப்பு இல்லை. சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் கூர்மையா இருக்கணும். அதுதான் அவ்வளவுதான். இப்போ இதை நான் பிரிச்சுட்டு இது வச்சாலுமே உங்களுக்கு கூர்மையா தான் இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல தான். இங்க வந்து டபுள் ஸ்டிச் போடலன்னா பிரிஞ்சுக்காது. டபுள் ஸ்டிச் போடல இங்கயா இப்போவா? அதான் நம்ம எல்லாமே ஜாயிண்ட் தானே, கட்டே ஆகல. த்ரெட் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்கே முடிச்சிட்டோம், அதனால பிரிஞ்சுக்காது. சப்போஸ் த்ரெட் கட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க டபுள் ஸ்டிச் போடணும். சரி, அவ்வளவுதான். இது வந்து சிங்கிள் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அடுத்தது வந்து டபுள் டாட். அது எப்படிங்கறது சொல்றேன், எடுத்துட்டு வரவா? இது வந்து டபுள் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் டாட் எல்லாம் எங்க போடுவாங்க அப்படின்னா சுடிதாருக்குல எல்லாம் முதுகு பின்னாடி நேரா இவ்வளோ பெரிய தையல் போட்டிருப்பாங்க அப்படியே. எதுக்கு அப்படின்னா நமக்கு சிலர் வந்து ஃபிட்டிங்கா போடணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த இடத்துல லூஸ் விழுதா, எனக்கு போடலை, நான் ஸ்டிச் பண்ணதுதான் இது, நான் போடல. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஃபிட்டிங்காக எனக்கு உடம்பு பிடிச்சதுனால எனக்கு வந்து டைட்டாக தெரியுது. மற்றபடி இந்த இடம் வந்து லூஸ் இருக்கக்கூடாது, இங்கேயும் எனக்கு நல்லா டைட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டபுள் டாட். அது எப்படி பிடிக்கிறது, சிலர் வந்து எனக்கு டாப் வந்து லூஸா இருக்கு, எனக்கு ஓரம் மட்டும் பிடிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஓரம் பிடிச்சி தந்துருவீங்க, அக்கா இன்னும் எனக்கு லூஸா இருக்குக்கா அப்படிங்கிறப்போ திரும்பவும் நீங்க டைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வந்து அக்கா எனக்கு போடவே முடியலக்கா, ரொம்ப டைட்டா இருக்கு, இந்த இடம் மட்டும் லூஸா இருக்கு, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து இது, ஷோல்டர் இது, அதாவது தோள்பட்டை கழுத்து, இந்த ஷோல்டருக்கு நேரா ஒரு டாட் பிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல இந்த முதுகெலும்புக்கு நேரா ஒரு டாட், இந்த சைடுல இல்ல, நேரா ஒரு டாட். இப்போ எப்படி நம்ம பிளவுஸ்ல பின்னாடி ஒரு டாட் பிடிக்கணும், 2 டாட், அதே மாதிரி ஷோல்டருக்கு நேரா இந்த பக்கம் ஒரு டாட், இந்த பக்கம் ஒரு டாட் பிடிப்பாங்க. பிடிச்சா நல்லா இருக்கும், பிடிச்சா ஃபிட்டிங்கா இங்க நல்லா இருக்கும், லூஸ் வராது. இப்போ அது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த டாட்டுக்கு வந்து ஒரு மாதிரி நீங்க பின்னாடி டாட் இல்லாம ஒருத்தவங்க என்கிட்டே கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அக்கா ரொம்ப லூஸா இருக்குக்கா அப்படின்னா நம்மளே புதுசா போடணுங்கிறீங்க. நம்மளே புதுசா போடணும். எப்படி அப்படின்னா நம்மளுடைய தோள் பட்டை இருக்கு இல்லையா, ஆமா, பரட்டி வச்சுக்கோங்க. பரட்டி சுடிதார் பரட்டி வச்சுட்டு இங்க தோள் பட்டை இருந்துச்சுன்னா அந்த தோள் பட்டையை மடக்கி சரி சமமா வச்சுக்கோங்க. இங்க மடக்கி வச்சுட்டு இங்க கை வந்துடும். ஆமா, கைக்கு நேரா இதுதான் அக்குள்னா, இங்க இருந்து கை வந்துருச்சு அப்படின்னா இங்க இருந்து நேரா அந்த ஷோல்டரோட சரி சமம். இங்க இருந்து ஷோல்டர் வருது, இங்க இருந்து கை வந்துருது, இந்த அக்குளுக்கு கீழே வந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆமா, இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இங்க இருந்து ஒரு 10 இன்ச் நேரா, 10 இன்ச் நேரா, அந்த 10 இன்ச் நேரா வரைஞ்சிட்டு என்ன பண்ணோம்னா இதோட சரி பாதி வந்து 5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுக்கு சரி பாதி வந்து 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்ல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அப்படியே டைமண்ட் ஷேப்க்கு டாட் பிடிக்கணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச் விட்டுட்டு
5ல பாதி இங்கிட்ட ஆரம்பிச்சு இங்கிட்ட ஆரம்பிச்சுன்னா பாக்கி இருக்கிற சைடு டாட் மாதிரி டாட் மாதிரி பிடிக்கணும். அப்படியே மேலே மேலே கீழே எல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைச்சிடும். கிடைச்சிருச்சா டைமண்ட் ஷேப்பு? இந்த டைமண்ட் ஷேப்பை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நேராக போட்டிருக்கோம் இல்லையா நேர்கோடு, அதை இப்படி மடக்கி வச்சுட்டு இதான் நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க. கோடு லைஸாக கிராஸாக இருக்கு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா 5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இங்கிருந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம், இங்கே ஒரு பின் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நழுவிக்கும். வச்சுட்டு டாட் பிடிக்க வேண்டியதுதான். டாட் எங்கே எப்படி பிடிக்கணும்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே நேராக வந்து இங்கே முடிச்சிடணும். இங்கே வந்து ஊசி இறக்கி பொஷனை டேர்ன் பண்ணும். இங்கேருந்து வந்து இந்த இடத்துல வந்து ஊசி இறக்கி டேர்ன் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஷார்ப்பாக கிடைக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நேராக கொண்டு வந்து இந்த 5 சரி பாதி இருக்கு இல்லையா, அந்த 5ல் நிறுத்திட்டு துணியை நழுத்திட்டு அப்படியே டைமண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து நீ நிறுத்தும் போதும் டபுள் ஸ்டிச் போடணும். ஆமாம், கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்க, தப்பு இல்லை. சரி. இந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அழகாக அந்த இடத்துல டைட் கிடச்சிடும். இந்த இடம் மட்டும் லூஸாக இருக்கும். சரி, அது டைட் பிடிச்சாச்சு. இது வந்து டபுள் டாட். அது பேர் என்ன? சிங்கிள் டாட். இது வந்து டபுள் டாட். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். லைட் நல்லா இருக்கும். அது இப்போ வந்து ப்ளீட்டில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா நைஃப் ப்ளீட் இருக்குது, பாக்ஸ் ப்ளீட் இருக்குது, இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட், 3 டைப் இருக்குது. அப்படியே இந்த ப்ளீட்டுனா நான் என்னென்னு காமிக்கிறேன். இந்த ப்ளீட்டு தெரியுதா? ஒவ்வொரு இது மாதிரி கொசுவம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கர்ட்லலாம் நம்ம போடுவோம். இது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ப்பாக இருக்கிறது. இது வந்து பாக்ஸ் ப்ளீட். கொஞ்சம் இது பாக்ஸாக கேப் இருக்கிறனால பாக்ஸாக இருக்கிறனால இது வந்து நைஃப் ப்ளீட், இது வந்து பாக்ஸ் ப்ளீட். ஓகேவா? அது இப்போ இந்த நைஃப் ப்ளீட்டை வந்து இதுதான் கத்தி மாதிரி இருக்குது, அதனால நைஃபுக்கு தமிழில் கத்தி. அப்போ கத்தி மாதிரி ஷார்ப்பாக எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக அயன் பாக்ஸ் இதுக்கெலாம் வேணும். நீங்கள் வீட்டில் வந்து அயன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அயன் பாக்ஸில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுவும் 10க்கு 10 கிளாத் எடுத்திருக்கேன். 10க்கு 10 எடுத்துட்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க். 1 2 3 4 5 6. ஓகேவா? இதை மார்க் பண்ணிட்டேன் ஒரு இன்ச்சுக்கு. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 2 3 நம்பர் போட்டுக்கிறேன். 1 பேனா தரவா? இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? இப்போ நைஃப் ப்ளீட் என்ன அப்படின்னா இந்த 3 எடுத்துட்டு போய் 1ல் வைக்கணும். ஓகேவா? 3 எடுத்துட்டு போய் 1ல் வைக்கணும். இங்க ஒரு பின்னு 3 எடுத்துட்டு போய் 1ல் வைக்கணும். இங்க தேவையில்லை, ஆனா எங்கேயும் வச்சுட்டோம் அப்படின்னா நேரம் வந்துடும். கையோட கையா வச்சுட்டோம் அப்படின்னா நேரம் வந்துடும். அடுத்தது
என்ன பண்றோம், 6 எடுத்துட்டு போய் 4ல வைக்கிறோம். ஓகேவா? இப்போ நாளைக்கு இது பண்ணும்போது ஸ்டிச் பண்ணணுமா தையல்? அங்க போடக்கூடாது, இங்கே தான் போடணும். அங்க போட்டீங்க அப்படின்னா இது தெரியாது இல்லையா, அழகா ஸ்கர்ட் வந்து பாவாடை விரியாது இல்லை. அதனால இப்போ இது முடிச்சா 9 எடுத்துட்டு போய் 7ல வைக்கணும். அவ்வளோதான். கிளியரா புரிஞ்சா? 9 எடுத்துட்டு போய் நேரில் வச்சுட்டு 7ல வச்சுட்டு இங்கே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல், 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல். ஓகேவா? அவ்வளோதான். பாவாடை இப்படிதான் நம்ம பாவாடைக்கு வந்து ப்ளீட்டு பிடிப்போம். இது நைஃப் ப்ளீட்ஸ். ஓகேவா? இது வந்து நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கையோட கையை என்ன பண்ணுவாங்க, இப்போ பாவாடைலாம் இப்போ என் அளவுக்கு வந்து பாவாடை தைக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஹைட்டு, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல டேபிள் மேலே நல்லா விரிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அயன் பண்ணிடணும். நீங்கள் எந்த ஃபேப்ரிக் எடுத்தாலுமே அது வந்து நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ புதுசாக நான் வாங்குறேன் அதெல்லாம் உட்காந்து அயன் பண்ணுமா அப்படின்னா பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் அந்த மடிப்பு எங்கே அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறது வந்து அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே கொடுத்தேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு. அதனால் அது நல்லா இருக்கும், நீங்கள் தைச்சது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு வந்து என்ன இது கசங்கனா அப்படி இருக்குது, நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெசன்டபிளாக அதாவது நீட்டாக நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த ப்ளீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை மடித்து 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 பின் பண்ணி வச்சுக்குவாங்க. பின் பண்ணி வச்சுட்டு நல்லா இங்கிருந்து ஒரு அயன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அந்த பாவாடை தைக்கிறப்ப இங்கேயும் ஒரு பின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அயன் பண்ணுறப்ப வந்து ஈஸியாகிடும். இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த மேலே இருக்க மடிப்பு 1 இன்ச்சு ஆகுறதுக்கு இருக்கும், கீழே இருக்க மடிப்பு இவ்வளோதான் மடிப்போம். புரியுதா? அப்போ 1/2 இன்ச்சுக்கு வைக்கிறப்ப என்ன ஆகும், நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் எப்படி பார்த்தோம், நேராக சரி சமமாக ஒரே அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அந்த 1 இன்ச் இடைவெளினா அந்த 1 இன்ச் கீழே கொண்டு வரணும். கீழேயும் 1 இன்ச் கொண்டு வரணும். மேலே 1 இன்ச் கொடுத்துட்டு கீழே 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச் கொடுத்தேன் அப்படின்னா ப்ளீட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்கு பேர் நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இது வந்து ஸ்டிச்சிங் அடுத்தது பார்க்கலாம். மேலே ஒரு தையல் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அடுத்தது பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட் என்ன அப்படின்னா பாக்ஸாக இருக்குது, பட்டையாக நடுவில் இருக்குது, பட்டையாக நடுவில் இருக்குது. அது எப்படி கொண்டு வர்றதுன்னா இதுக்கும் ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணணும். இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் ஆகும். நான் எடுத்துருக்கிறது ப்ளவுஸ் கோர்ஸ், இதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவைப்பட போகுது, கிட்ஸ்வேரில் கவர் ஆகும். இருந்தாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்லீவ் அந்த கை சொன்னேன்ல, இந்த 3 பட்டி மாதிரி வச்சு எனக்கு அழகாக சொல்லி கண்டிப்பாக. இப்போ வந்து ஸ்லீவ் இந்த கேட்டிங்க இல்லையா, இப்போ வந்து இந்த மாதிரிலாம் இந்த மெத்தடு தான், இந்த மெத்தட் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த மெத்தட். இதெல்லாம் ப்ளீட்டட் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளீட்டில் வந்து எப்படி வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து என்ன பண்ணும், இப்போ நார்மலாக 10 இன்ச் எனக்கு போதும் என் கைக்கு சுற்றளவுனா 20 இன்ச் எடுக்கணும். புரியுதா? அப்போதான் அந்த ப்ளீட்டு வரும். நீங்கள் 10 இன்ச்சில் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா 5 இன்ச்சுக்கு தான் வரும், 5க்கு தான் வரும். அதனால 20 இன்ச் அகலத்துக்கு வந்து துணி எடுக்கும். அப்போ துணி 20 இன்ச்சுனாக்கா எவ்வளோ எடுக்கணும்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு கூட ஆகும். உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கே வந்து 1.25 மீட்டர் கிட்ட தேவைப்படும். இதுக்கு வந்து 1/2 மீட்ரு, அதாவது இந்த உயரத்துக்கு கை வேணுமா? ஆமாம். இதுவே 2 பக்கம் கைக்கு மட்டுமே 1 மீட்டர் ஆகும். 2 மீட்டர் ஆகும். 2 மீட்டரில் எல்லாத்துக்குமே போடும். எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆனால் பஃப்பு வந்து என்னன்னா இப்போ என் கையில் கொஞ்சம் குண்டு தான், என் கைக்கே நான் பஃப் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டேன். இது வந்து பஃப் ரொம்ப பஃப் இருக்காது, ரொம்ப பஃப் இருக்காது, ஃப்ளீட்டு தான் இது. ஆனாலுமே சில டைம் வந்து பெருசாக காமிக்குன்னு எனக்கு ஒரு யோசனை. போடுறாங்க இந்த மாதிரி நீளமா வச்சு ப்ளவுஸ் போட்டுருக்கேன், ஆனால் நார்மல் ப்ளவுஸாக தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டிசைன், ஆனால் கை நீளமாக வச்சு இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சா ஒன்றும் தெரிஞ்சுக்காது.
இதே இந்த இந்த பட்டியை வந்து கொடுக்காம மேல மட்டும் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கை குண்டா தெரியும். குண்டா தெரியும். அசிங்கமா தெரியும். எப்பயுமே உங்க கைக்கு வந்து குண்டா இருந்துச்சு அப்படின்னா கை கொஞ்சம் நீளமா வைங்க. கை நீளமா வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குண்டா தெரிய மாட்டேங்குது, ஒல்லியா காமிக்கும். இதே கை ரொம்ப குட்டையா வச்சீங்கன்னா நம்ம சதை எல்லாமே தெரியும். அதுதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ இந்த இது வந்து இதுக்கு செட் ஆகும். இதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு. ஆமா, இந்த இதுக்கு வந்து இதுக்கு செட் ஆகும். அடுத்தது இதுக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 வச்சிருக்கேன். இப்போ பாக்ஸ் ப்ளீட் எப்படி வைக்கிறது அப்படின்னா இந்த 3ல இருந்து 1க்கு அதெல்லாம் அதே தான். 3ல இருந்து 1 எப்பயுமே உள்ள இங்க இருக்கிற துணி வந்து எவ்வளவு மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு விட அந்த அளவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு தான் நான் மடிச்சிருக்கேன். 1 இன்ச் மடிச்சோம் அப்படின்னா இங்க 2 இன்ச் இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் 1 இன்ச்சு, இங்க 1 இன்ச்சு. புரிஞ்சா? அதை விட ஜாஸ்தியாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கர்ட் ஓப்பன் பண்றப்போ அதோட ஃபிளேர் அதாவது பெருசா விரியும் இல்லையா? அப்போ அழகா இருக்கும் உள்ள இருக்கிற துணி. உள்ள இருக்க துணியை ரொம்ப குட்டி குட்டியா எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைனே நல்லா இருக்காது. அதனால ஸ்கர்ட்டுக்கு எடுக்கிறப்போ கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தைக்கணும். அப்போதான் ப்ளீட் வைக்கிறதுக்கு அழகா வரும். நிறைய ப்ளீட் வச்சாதான் இந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் அழகா இருக்கும். ஓகேவா? இது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 5 எடுத்துட்டு போய் 7ல வைக்கணும். இப்படி அது வந்து இப்படி, இதுக்கு வந்து இப்படி 3 எடுத்துட்டு போய் 1ல உட்கார வைக்கிறோம். அடுத்து இந்த 4 விட்டுட்டு 5 இருக்கு இல்லையா? 5 எடுத்துட்டு போய் இந்த பக்கம் 7ல உட்கார வைக்கிறோம். 1 விட்டுட்டு 7ல. அப்பதான் உங்களுக்கு நடுவுல பட்டையா வரும். பாக்ஸ் ப்ளீட், பாக்ஸ் ஷேப் இருக்கிறதுனால. ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்துருச்சா நடுவுல? அடுத்தது இங்க 8 இருக்கு இல்லையா? இங்க 8 9 10 எடுத்துட்டு வந்து இங்க உட்கார வைக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை இங்கிட்டோம், நடுவுல உள்ளதை அங்கிட்டோம். சரி, 9 எடுத்துட்டு போய் 7ல உட்கார வைக்கணும். ஓகேவா? இங்க 9 8 7 அப்பதான் கிட்ட கிட்ட வரும். நீங்க இப்ப இங்க வந்து 7ல தான இங்க பின் போட்டுருக்கீங்க. நான் 7ல பின் போட்டிருக்கேன். இங்க 10 இருக்கு இல்லையா? இங்க 9. இந்த 9 எடுத்துட்டு போய் இங்க 7ல உட்கார வைக்கணும். அப்பதான் பக்கத்துல பக்கத்துல வரும். புரியுதா? நீங்க 10 இன்ச்சுங்கிறது 20 இன்ச் கிளாத்தாவே எடுத்துக்கோங்க. 20 இன்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும். இப்ப நாளைக்கு இதை செய்யும் போது வந்து 20க்கு 20 எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து இந்த 10 எடுத்துட்டு போய் 7ல வைங்க. அப்ப 10 இல்ல 9 எடுத்துட்டு போய் 7ல. 9 எடுத்துட்டு போய் 7ல வச்சோம்னா திரும்ப இங்கிட்டு வந்து இன்னும் ஒரு 10 இருக்கும்ல. ஆமா, அது அப்படியே அதே மாதிரியே கொண்டு வாங்க. இதே திரும்ப 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 கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு. 3 எடுத்துட்டு போய் 1ல வைக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 4 லைனை விட்டுறோம். விட்டுட்டு என்ன பண்றோம்? 5 எடுத்துட்டு போய் 7ல வைக்கிறோம். ஓகேவா? 3 எடுத்துட்டு போய் 1ல வைக்கிறோம். இந்த 4 கோடு அப்படியே இருக்கும். இந்த 5 எடுத்துட்டு போய் 7ல இந்த பக்கம் வைக்கிறோம். நீங்க முதல்ல இப்படி தானே வச்சீங்க? ஆமா, அப்படிதான் வச்சிருக்கேன். 3 எடுத்துட்டு போய் 1ல வச்சீங்க. திரும்ப வந்து இந்த சைடு தானே. அதுதான் இப்ப இப்படிதானே வைக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் வச்சேன். ஓகேவா? புரியுது. இந்த பாக்ஸ் இப்போ 9 எடுத்துட்டு போய் 7ல வைக்கணும். ஓகேவா? 7ல வைக்கலாம், 8ல வைக்கலாம். ஆனா நெருக்கமா வேணும் அப்படின்னா 7ல வச்சாதான் நெருக்கமா வரும். ஓகேவா? அப்பதான் அந்த பாக்ஸ் ப்ளீட் அழகா உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே பாக்ஸ் ப்ளீட் தான். தெரியுதா? பட்டை பட்டையா இதெல்லாம் நெருக்கமா தெரியுதா? பக்கத்துல வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 7ல வச்சீங்கன்னா தான் நெருக்கமா வரும். இதுதான் பாக்ஸ் ப்ளீட். இப்போ வந்து இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் எப்படின்னா பாக்ஸ் ப்ளீட் மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்வெர்டட்னா தலைகீழா. ஓகேவா? அப்போ வந்து எப்படி வரும்? இது ஒரு டிசைன் தான் உங்களுக்கு.
தலைங்கினா பாவாடை பெரட்டி போட்டு பாவாடை பெரட்டி போட்டு இந்த டிசைன் எனக்கு வேணும், ஆனா எனக்கு வந்து தலைகீழா எனக்கு வேணும். அப்ப வந்து இந்த டிசைன் எனக்கு வேணும்னா நான் நல்ல பக்கம் தான் செய்யணும். ஆமா. அப்ப என்ன பண்ணுவோம், கெட்ட பக்கம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நல்ல பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். புரியுதா? கிளியரா? அவ்வளோதான். இதுதான் பாக்ஸ் ப்ளீட், இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட். ப்ளீட்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய இருக்கு நெட்டில். நீங்க வந்து பொறுமையா ஒன்னொன்னு எப்படி பண்ணணும் ஏது இருக்கு, இந்த மாதிரி டிசைன் நிறைய இருக்கு. ஜஸ்ட் பேசிக் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த யூனிஃபார்ம்லாம் தைக்கிறப்ப இந்த பாக்ஸ் ப்ளீட் தேவைப்படும். ஆமா. யூனிஃபார்முக்கு இது வரும். பட்டுப்பாவோட சட்டை வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த நைட் ப்ளீட் தேவைப்படும். அந்த மாதிரி மாறும். இது ரெண்டும் தான் பேசிக். மற்றபடி ப்ளீட்ஸ்ன்னு சொல்ல போனால் நிறைய இருக்கு உள்ள. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூடியூப்ல போய் நீங்கள் ஒன்றா இப்போ டைம் இருக்கும். ப்ளவுஸ்ன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. இப்போ இருக்கிற டைமில் வந்து ஒதுக்கி நமக்கு யூடியூப்ல வந்து ப்ளீட்டுன்னு போட்டால் என்ன டைப்ஸ் வருது அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க. அதே மாதிரி இப்போ இது முடிஞ்சா இப்போ இங்கே எப்படி தையல் போடுறதுங்கிறது பார்த்துக்கலாம். இங்கேயும் 1/2 இன்ச்சுக்கு தான் மேலேயே தான் போடணும். மேலேயே தான் 3க்குமே 1/2 இன்ச்சு தான். 1/2 இன்ச்சு தான். ஓகேவா? இங்கே மேலே இது வந்து பாக்ஸ் ப்ளீட். இங்கேயும் 1/2 இன்ச் தையல் மேலே இருந்து. ஓகேவா? இது முடிஞ்சு அடுத்தது டக்ஸு. டக்கு பிடிக்கும். டக்குன்னா இந்த இடத்துல டாட் பிடிப்பாங்க தானே? டாட் அந்த மாதிரி பிடிக்கலாம். டக்குன்னா டிசைனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவுஸ்லையோ சுடிதார்லையோ இந்த மாதிரிலாம் டக்கு பிடிப்பாங்க. டிசைனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு டிசைன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. டிசைனுக்காக எப்படி இது யூஸ் பண்ணுவாங்க? ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ கையிலையோ. இப்போ கையில் கூட அழகாக பிடிப்பாங்க. கையில் இந்த மாதிரி பார்டர்லலாம் பிடிப்பாங்க. தெரியுதா? இதெல்லாம் டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நம்ம நார்மலாக அப்படியே பட்டி வச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்து அப்படியே மடிச்சு வச்சோம் அப்படின்னா நல்லா அழகா இருக்கும் இல்லையா? ஷார்ட்டா கொண்டு வந்து கீழே பட்டி மாதிரி நம்ம வந்து பேண்ட்டுக்கு கூட கீழே வச்சுக்கலாம், கைக்கு வச்சுக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி அப்பவே காமிச்ச மாதிரி இங்கே செஸ்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இந்த மாதிரி போட்டு பார்த்துருக்கேன். கைக்கு அந்த டக்ஸ் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பின்டெக் பார்ப்போம். பின்டெக்லேயே இப்போ பேக் ப்ளவுஸில் ஒன்று தைக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி தைக்கிறாங்க. கை இல்லாமல் அது நம்ம இஷ்டம். நான் டக்குக்காக சொல்கிறேன். இன்னும் அழகாக எடுத்து காமிக்கிறாங்க. கை இல்லாமையா? அவங்க இஷ்டம். நான் சொல்றது டிசைனுக்காக சொல்றேன். அந்த பின்டெக் வந்து எங்க வேலை செய்யுது அதை காமிக்கிறேன். நம்ம ஊர் பட்டிக்கு வேணும்னு ஒன்றும் எல்லாம் போடுவாங்க. நாட்டு வச்சு போட்டதுக்கே எங்க வீட்டுக்காரையில கல்வி உத்தியம் கூட வராத இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி நாடா முடிஞ்சிட்டு பிடிச்சி எல்லாத்தையும் தரணும். பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் நிறைய வச்சிருக்கேன். அவருக்கு பயந்து இந்த மாதிரி பின்டெக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு 1/2 இன்ச். ஏன்னா டக்குங்கிறது கிட்ட 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 தான் வரும். இந்த டக்கு வந்து நீங்க உள்பாவடை வந்து பெருசாக்குறதுக்கு அந்த டக்கு இல்ல. இந்த டக்கு வந்து டிசைன் எலமெண்ட், டிசைன் கொடுக்கறது. ஒரு ப்ளூ கலர் பாவாடை காமிச்சிருக்கேன். அதுக்கு கிட்ட கிட்ட தான் பிடிக்கணும். கிட்ட கிட்ட பிடிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன். இது 10க்கு 7 எடுத்துருக்கீங்க. 15க்கு 7. 7. 10க்கு 7 கூட எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தேன். 15
2 தையல் ஓட்டி போனேன். கை தையல் அதுக்கும் போனேன். அங்க குழுவுல சொல்லி கொடுத்தாங்க. 15க்கு 7 எடுத்துக்கோங்க. அதுக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து இப்போ 15க்கு 7 இந்த பீஸு. அப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் நான் போட்டேன். இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுறேன், இந்த லைனை அப்படியே மடக்கிறேன். மடக்கிட்டு ஒரு 0.1 இன்ச்சு அந்த ஒரு பாயிண்ட் வந்து, அதாவது இந்த மடிப்பு மேலே அப்படியே தைக்காம ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி அடிக்கிறது தான் அந்த டிசைன் வரும். அந்த சைடு இந்த சைடு ஏதோ ஒரு சைடு. நெருக்கம் இல்லாம கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி எடுக்க சொல்றீங்க. ஆமா ஆமா. அது எதுக்காக அந்த மாதிரி எடுக்க சொல்றீங்க? அதுதான் அந்த டிசைன், அப்பதான் அந்த டக்கு வரும். புரியுதா? மேல எலும்பி இருக்கா அந்த மாதிரி எல்லா லைனும் நம்ம போகணும். தனித்தனியா மடிச்சு தனித்தனியா மடிச்சு ஜாயின், அதாவது அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு அப்படியே மடிச்சு 1/2 இன்ச்சு அந்த லைன் போடுறது. 1/2 இன்ச்சு ஒரு லைன். 1 இன்ச்சு தள்ளி அடிக்கணும். 0.1 இன்ச்சு ஒரே ஒரு பாயிண்ட். அந்த இன்ஸ்டேட்ல ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 1/4 இன்ச்சுக்கு 2 கோடு வரும். அந்த 2 கோடுல ஒரு கோடு. தெரியுதா? இதான் டக்ஸ். அந்த மாதிரி எல்லா லைன்ஸும் நம்ம பண்ணணும். அதாவது இந்த ஒரு பாயிண்ட், இந்த கேப், அதாவது இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட். எலும்பி காமிக்கிறது, பிளாட்டா இருக்கிறது வந்து ஒரு உருவம் கொடுத்து மேல தூக்குறோம். இப்போ அடுத்தது கிராஸ் டக். கிராஸ் டக் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இப்படியும் நேராக ஒரு லைன் வரும், இப்படியும் ஒரு லைன் வரும். அப்போ செக்குடு மாதிரி, இந்த சதுரமாக இருக்கிற மாதிரி வரும், செக்குடு பேட்டர்ன் மாதிரி வரும். கிராஸ் டக் அப்படின்னா என்னங்கிறது காமிக்கிறேன். கட்ட கட்டமா வருது பாருங்க. தெரியுதா? இதுதான் கிராஸ் டக். தெரியுதா? கிராஸ் டக் இது எப்படிங்கிறது பார்க்கலாம். 15க்கு 7க்கு ஒரு பீஸை கட் பண்ணிட்டு 15க்கு 7 1/2 இன்ச்சு. இது வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச் கூட பண்ணலாம். ஒரு இன்ச் பண்ணலாமா? இந்த ஜாஸ்தியாவே எடுத்திருக்கேன். அது வேஷ்டி துணியில பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ இதுல வேஷ்டி தான் உங்களுக்கு வந்து அதுலயும் பண்ணலாம். அதுலயும் பண்ணலாம், நீட்டா வரும். இல்ல காணா துணி வந்து இப்போ இது மட்டும் தானே, அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம்லாம் யூஸ் ஆகுது. இதுக்கு இன்னும் வந்து நெக் டிசைன்லாம் காமிப்பேன். அதுக்கெல்லாம் வேணும். இந்த மாதிரி போட்டேன். ஒரு 3/4 இன்ச் கேப்புக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு இன்ச் இல்லை, இது ஒரு இன்ச்சு இருக்கு. ஒரு இன்ச் கேப்ல போட்டுட்டு இப்போ இப்படி குறுக்க வச்சுட்டு லைன்ஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுல அதுதான் விஷயமே. இது ஒரு இன்ச்சா? ஒரு இன்ச். இப்போ இதுல ஃபுல்லா தையல் போடணும். ஆமா, குறுக்கம் போடணும். அப்பவே போட்டோம் இல்லையா பின்டக், அந்த மாதிரியும் போடணும். 2 மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அழகா. அது மாதிரி நைஸா போடணுமா? இல்ல அதே மாதிரி நைஸா போடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்படி அடிச்சாலும் சரி, இல்ல இப்படி அடிச்சாலும் சரி. ஆனா ஒரு இன்ச்
ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட், ஒரு இன்ச்சில் ஒரு பாயிண்ட், அதாவது இங்கே இருக்கிற பாயிண்ட் இது பாயிண்ட், இது இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன பீஸாக இருக்குது, அதனால் இந்த டைரக்ஷனை ஃபஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பெருசாக இருக்கிற இடத்துல இதை மடிச்சுட்டு இது அப்படியே எப்பயும் போல் இப்போ காமிச்சேன் இல்லையா அதே மாதிரியே. எல்லாமே பண்ணிட்டு பின்டெக் ஃபுல்லாக இப்போ ஒரு டைரக்ஷனில் ஃபுல்லாக முடிச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். எப்பயுமே அயனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும். பிகினருங்கிறதுனால நான் அதெல்லாம் சொல்லலை. நான் இங்கே ஒரு ஸ்டெப்பும் பண்ணி பாருங்கள். வீட்டில் பண்ணுறப்ப வந்து இங்கே கிளாஸில் வந்து அது முடியாது. அதனால வீட்டில் பண்ணும்போது அயன் பாக்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நான்லாம் செய்வேன். ஆமாம், இது கீழே உட்காந்து நம்ம கட் பண்ணுறோம், திரும்பவும் ஸ்டிச் பண்ணுறோம், திரும்பவும் அயனுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் வச்சு திரும்ப எவன்டா இதெல்லாம் அயன் பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். நான்லாம் நினச்சிருக்கேன், நான் பண்ண மாட்டேன். அப்புறம் அயன் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் எனக்கே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அது அயன் மட்டும் அவ்வளோ தடவை பண்ணுவேன். அதே மாதிரி அயன் பண்ணுறேன்னு சொல்லி பொஸ்கி விட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ப்ளீட்டிங் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கே கொடுக்குறாங்க, நம்ம பாட்டு பொஸ்கி வச்சோன்னா என்னங்கிறது அவ்வளோதான். காஸ்ட்லியான புடவை பேரும் கெட்டு போகும், நமக்கு வந்து திரும்ப ஆர்டர்ஸும் வராது. காப்பே கட்டிடும், போகும் வரும். நேற்று ஒரு புடவை வந்து தலைப்படிச்சு, நல்லா இருந்துச்சு. கோண்டல் மாடல்மா இல்லாம நல்லா நேரா வந்துச்சு, ஆசையா இருந்துச்சு. சின்ன போது நீ மிஷின் வாங்கிட்டே அப்படின்னாங்க. பக்கத்துல வாங்கிட்டே சீரை தலைப்பட்டு இருங்கக்கா, என் ஃபர்ஸ்ட் ஏன் புடவை எடுத்து வாங்குற கரெக்டா வந்துதான் உங்களுக்கு தான் வாங்கிற அளவுக்கு நீங்க 20 ரூபா வாங்கலாம். அப்படின்னு முன்னாடி ஏற்கனவே ஒரு எங்க அண்ணி மிஷின் கடைசி எடுத்துட்டு அதே 3000 ரூபாய் ஓட்ட ஒரு சர்ச்சு விட்டு 3000 ரூபாய் சம்பாதி. இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸ் இது பின்டெக் முடிஞ்சு கைக்கு வச்சுக்கலாம், இல்லை செஸ்ட்டுக்கு கீழே நெக்கில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் முடிச்சிட்டேன், அடுத்தது குறுக்க ஆரம்பிக்கிறாங்க. செக் அதே மாதிரி இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே லைனா வரும், ஒன்றும் மேலே பார்க்குற மாதிரி இருக்கணும், இல்லை கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது அசிங்கமாயிடும், மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா. எல்லாமே கீழே பார்க்குற மாதிரி வந்துடுச்சு, ஒன்றும் கீழே இல்லைன்னா மேலே. சரி. நீங்க ஃபர்ஸ்டே கீழே பார்க்குற மாதிரி போட்டதுனால அடுத்த தையல் போடும்போது கீழே பார்க்குற மாதிரி அழகாக வந்துடும். இருந்தாலும் நம்ம உன்னிப்பா பார்க்கணும், மேலே வருதா கீழே வருதாங்கிறது மாதிரி. எனக்கு இதே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். இப்போ இது வந்து கிராஸா வச்சு அடிச்சனால கிராஸ் டெக் ரெடி. இப்போ இப்படி கிராஸாக வச்சு நம்ம ஃபேப்ரிக்கை கட் பண்ணோம் அப்படின்னா என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நேராக விட கிராஸ் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்குன்னு டிசைனை கிராஸாக போடணுமா அப்படிங்கன்னா டிசைனை கிராஸாக போடுறதில்ல, போட்ட தையல் இந்த இதை வந்து கிராஸாக வச்சு வெட்டுறது. அது எப்படின்னு சொல்கிறேன் நான்.
ஒரு 4-5 ஸ்டிச் போட்டனால நமக்கு அந்த கிராஸை வச்சா தெரியாது. நல்ல ஒரு 10 தையல் 15 தையல் அந்த மாதிரி போடுறப்ப தான் அந்த ஃபேப்ரிக் கிராஸ் இது அழகா தெரியும். இதுதான் கிராஸ் டக்ஸ்.